போயிட்டு வரதுக்குள்ள இருட்டிட்டு பேரு. ஆமாக்கா கற்கள் ஆயிட்டு. நீ ஆளு காலெல்லாம் வலிக்க எனக்கா இருக்கு. வீட்டுக்கு போனது வெந்நி வச்சு குளிக்கணும். ஆமா சண்டி, சொன்னாலும் சொல்லட்டாலும் இவ்வளவு தூரம் போயிட்டு நடந்து வந்திருக்க பத்தியா. வீட்டுக்கு போய் வெந்நி வச்சு குளிச்சாதான் ராத்திரி தூங்க முடியும், இல்லாட்டா தூக்கமே வராது. எப்பாடா ஒரு வழியா வீட்டுக்கிட்ட வந்தாச்சுக்கா. என்னம்மா இப்பதான் வேலைக்கு போயிட்டு வரல எல்லாரும்? ஆமா சித்தி, விட்டு நேரம் ஆயிட்டு இப்பதான் வாரம். நீங்க எங்க பெரிய குடத்துக்கிட்டு தண்ணி வருதோ? இல்ல மலோ, நீ தண்ணியே விடல. நாளைக்கு தான் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். அதான் கொண்டு போய் நல்லில குடத்தை வைப்பமென்ட்டு போறேன். பரவாயில்லையா, கிளவி நல்லா யோசிச்சு கொண்டு போய் குடத்தை போட போதே நம்மளும் அடுத்தால கொண்டு போய் குடத்தை வச்சிடணும். இல்லைன்னா நாளைக்கு தண்ணிக்கு திண்டாட வேண்டியதான். இதே என் மாமியார் மத்தியானம் சாப்பிட்டவளா? ஆமா, நீ எவ்வளவு ருசியா குழம்பு கறி வச்சுட்டு மாமியா சாப்பிட்டுச்சா சாப்பிடலன்னு கவலைப்பட வேண்டியதான். யாரு லட்சுமி அக்காவா பேசுறது? ஏன் உனக்கு நான் தான் பேசாம தெரியல, ஒரு படியா நடிச்சிட்டு கேக்கா? அதுக்கு இல்லக்கா, நீங்க சாந்தி சட்டிக்கு அடியில கிடக்கும்போது உங்க மூஞ்சியே தெரிய மாட்டேங்குது பத்தியில, வெறும் சத்தம் மட்டும் தான் கேக்கு. அதை பார்க்கும்போது வெறும் சாந்தி சட்டியும் மம்பட்டியும் தான் பேச மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். சும்முறு பிடிச்சவா. எத்தே அவ கிடக்காவோ, நீங்க சொல்லுங்க தே என்ன விஷயம்னு. ஏன்னா மத்தியானம் சாப்பிடாம வைக்காம இருந்திருந்து அப்படின்னா என்னைய பட்டி ஏசம்லாம் வீட்டுக்கு போகல, அதான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகலாமனு பாக்கேன். அதெல்லாம் ஒன்னும் ஏச மாட்டோமோ, அவ புளி தண்ணி ஊத்தி சாப்பிடவே இல்ல. சாப்பிடவே இல்லையா? பட்னியாவா இருந்தாவோ? அப்படி ஒரு நாள் இருக்க மாட்டாவல. நான் தான் சொன்னல சின்ன பொண்ணு, ஒரு எட்டு போன் அடிச்சு எங்களுக்கு ஏதாவது குழம்பு கறி வாங்கிட சொல்லி புளி தண்ணி சாப்பிடலன்னா சாப்பிடாமலே இருந்துற போறாவோ அப்படின்னு கேட்கவே மாட்டேன். பாரு இப்ப சித்தி பட்னியா கிடந்திருக்காவோ. பட்னியெல்லாம் இல்லம்மா, பிறகு இப்பதான் சொன்னியா சாப்பிடவே இல்லைன்னு. அது அவ புளி தண்ணி வச்சு சாப்பிடறதுக்கு சின்ன பொண்ணை ஏசிட்டு இருந்தா. பாவம், அவளுக்கு கால் வெளி பத்தியா சாப்பிட்டுட்டு ராத்திரி பூரா கால் வெளியோட தைலம் தடவிட்டு கிடக்கணும். எனக்கும் கால் வெளியெல்லாம் உண்டு, ஆனா இப்போ கிடையாது. அதான் பார்த்தேன், சரி எங்க வீட்டுல இருந்து குழம்பு எடுத்துட்டு வரம்க்கா அப்படின்ட்டு எங்க வீட்டுல கருவாட்டு குழம்பு வச்சிருந்தா கோமதி, அதை கொண்டு போய் அக்காட்ட கொடுத்துட்டு நான் தான் புளி தண்ணி ஊத்தி சாப்பிட்டேன். அதனால சின்ன பொண்ணு அத்தை ஏசம்லாம் கவலைப்படாத, அவ வயிறார சாப்பிட்டுட்டா நீ ஏச மாட்டா. நான் அப்பவே சொன்னேன் சித்தி, இது வச்சுட்டு வந்திருக்கே பெரிய ஆளுக்கா என்னன்னு சாப்பிடவோ அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் என் மாமியார் எப்படினாலும் சாப்பிட்டுக்கிடும் அப்படின்ட்டா. கடைசி இப்ப நீங்க தான் சாப்பிட்டுருக்கியா, உங்களுக்கும் வயசாகும், உங்களுக்கும் கை கால் வலி வரத்தானே செய்யும். அதெல்லாம் ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது லட்சுமி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பத்துக்கு புளி தண்ணி. ஆனா என் மருமக இருக்க பேர் எனக்கு கால் வலி வந்துரும்னு சொல்லணும்னு வைக்கவே மாட்டா. ரொம்ப நாள் ஆசையா இருந்தது புளி தண்ணி சாப்பிடணும். இன்னைக்கு சின்ன பொண்ணு வச்சு சாப்பிட்டேன். அவளும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா ருசியா புளி தண்ணி வச்சு நல்ல துவையல் வச்சிருந்தா. ஆசையா இருந்தது நீங்க சாப்பிடுறதுக்கு. எத்தே நெசமாவே நான் வச்சிருந்தது நல்லா இருந்தது அத்தே. ஏன் சின்ன பொண்ணு அழியா அழுவுதானா? ஆமா அழுவுதா. ஏன் சின்ன பொண்ணு எதுக்கு இப்படி அழுது கிடக்க? ஏக்கா எதுக்கு இப்படி நீலி கிணறு வச்சுட்டு கிடக்கா? அதுக்கு இல்லக்கா, என் வீட்டுல மட்டன் சிக்கன் பிரியாணின்னு வச்சாலும் கூட என் மாமியாலோ என் அத்தனாலோ என் வீட்டுக்காரரோ ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாவுக்கா. ஆனா ஒரு புளித்தனியும் துவையிலையும் சாப்பிட்டுட்டு இந்த அத்தை எனக்கு ருசியா இருந்ததுமா நல்லா இருந்ததுன்னு சொல்றாவுல்ல, இந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்டே எத்தனையோ வருஷம் ஆகுதுக்கா. எங்க அம்மா வீட்டுலதான் நான் ரசம் வச்சா கூட எங்க அம்மா தேவாமிரதமா இருக்குன்னு சொல்லி சொல்லி சாப்பிடுவா. என்னைக்கு வாக்கப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்தனோ அதுல இருந்து நான் என்னதான் முட்டி முட்டி பொங்கி போட்டாலும் சரி, யாருமே என் சாப்பாடை மதிச்சு நல்லா இருக்குன்னே சொல்ல மாட்டாவுக்கா. இன்னைக்கு இந்த அத்தை புளித்தனியை சாப்பிட்டுட்டு அது கூட நல்லா இருந்ததுன்னு சொன்னவ பத்தியிலக்கா, அதான்க்கா எனக்கு கண்ணீரா வருது. ஏ அம்மா, இதுக்கு தான் அழுதே சின்ன பொண்ணு. நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். வாங்கக்கா, என் அழுவ உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு இது சாதாரணமா தெரியலாம். கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா நான் பொங்கி பொறிக்கேன். ஒரு தடவை கூட யாருமே நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை. இந்த அத்தை சொல்லவும் எனக்கு பீறிட்டு அழுவ வந்துருச்சு. ஆமா, நீ ஒட்டி தான் தானே பொங்கி பொறிக்க, உன்னை யாரும் பாராட்டலன்னு உனக்கு கண்ணீர் வருது. நானெல்லாம் உனக்கு முன்னாடி எத்தனையோ வருஷமா கல்யாணம் ஆகி வந்து சோறு பொங்கி பொறிச்சு வீட்டு வேலையை பார்த்து ஆடு மாடு கோழியெல்லாம் பார்க்க எங்களை எல்லாம் நான் பாராட்டி மகடம் சுட்டிட்டா கிடக்காவோ. சின்ன பொண்ணு வேணா தினமும் நீ சோறு பொங்கணும், எனக்கு ஒரு கண்டி சோறு குழம்பு மட்டும் கொண்டு ஆனா டெய்லி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அப்படி செய்வோமா? வாங்கக்கா எத்தே, மனசார சொல்லும் தே. உங்களை மாதிரி நல்ல அத்தை கிடைக்கிறதுக்கு கோமதிக்கா கொடுத்து வச்சிருக்கணும் தே. என் மாமியார் மாதிரி இல்லாம எப்படி மனசார பாராட்டுது தே. ஏம்மா, மாரிமக்காவும் நல்ல குணம் தான். அவன் மாமியாரும் குணத்துல ஒரு குறையும் கிடையாது. என்ன அவன் மாமியார் ஆனதுக்கு அப்புறம் மறுமட்டும் இந்த கெத்த விட்டு கொடுக்க கூடாதுன்னு அப்படி பேசிக்கிட்டு இருக்கா, அவ்வளவுதான். மத்தபடி அவளும் நல்ல குணம் தான் சின்ன பொண்ணு. என்ன எதுனாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவா, வெளிப்படையா சொல்ல மாட்டா. என்கிட்ட எத்தனை தடவை சின்ன பொண்ணு நல்லா பொங்குவா வைப்பான்னு சொல்லியிருக்கா தெரியுமா? ஏத்தே, உங்களை நல்லவன்னு சொன்னதுக்காண்டி பொய்யா அடிக்கிட்டு போவாது ஏத்தே. என் மாமியார் வாயில தப்பி தவறி கூட சின்ன பொண்ணு நல்லா சமையல் பண்ணாலும் ஒரு நாள் வராது. நீங்க என்னையவே ஏமாத்திய பத்தியலா? இல்லம்மா, சொல்லிருக்கா. வாங்க தே. ஏ மல்லியா, ஏ சரசக்கா, வேற எல்லாம் நடங்கக்கா. நம்மளுக்கு எப்படா வீட்டுக்கு போய் சேர் ஒன்று இருக்கு, கை கால்லாம் நோவுது. இவ இப்பதான் நின்று கதை வந்துட்டு கிடக்கா. இந்த நட்டுவாக்காளி தொல்லை தாங்க முடியலப்பா. என்னது? யார் பார்த்து நட்டுவாக்காளி நீ? காலுக்கிட்ட ஒரு நட்டுவாக்காளி அவளை இருந்து கத்திக்கிட்டே கிடக்குக்கா. அதை சொன்னேன், உங்களை சொல்லலக்கா. யார சொன்னா எதுக்கு சொன்னா எல்லாம் எனக்கு தெரியும். ரொம்ப நடிச்சுக்கிட்டு நீட்டாத. ஏக்கா, இவள வா பார்த்து நிக்காம நடங்கக்கா. சரி லட்சுமி. சரி சித்தி வாரேன்னு. சரிம்மா, பார்த்து போங்க. பாவம் பிள்ளைகள் பாவம் போல வேலை பார்த்துட்டு போதுவோம். எப்பா, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள போதும் போதுன்னு இருக்குப்பா. எம்மாடி செத்த குறுக்க சாய்ப்பா. எம்மாடி, என் பிள்ளை என்ன செய்த தெரியல. நான் வாட்டு வந்து படுத்துட்டேன். பூமாரி, எம்மா வந்துட்டியா? ஏமா இவ்வளவு நேரம் ஆக்குனா? நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள வந்துருவேன் தானே சொன்னா. நேரம் ஆயிட்டு மக்களே. இன்னைக்கு வேலை ரொம்ப தூரம் போட்டாங்க பத்தியா. அம்மா அங்க இருந்து நடந்து வரதுக்கே நேரம் ஆயிட்டு. மணியை பேர் 5:45 ஆகுது. நான் 4:30க்கே வந்துட்டேன். நீ எப்போ வருவான்னு பாத்துட்டே இருக்கேன் தெரியுமா. இனிமே சீக்கிரம் வர மாதிரி பாக்க. என்ன மக்களே, யாரும் பால் வாங்க வந்தாங்களாமா? ஆமாம்மா, வள்ளியக்கா செம்பாத்தா எல்லாரும் வந்தாவோ. நான் பாலை கறந்து கொடுத்துட்டு மாட்டுக்கு தண்ணி வச்சுக்கிட்டேன். அப்பதான் நீ வந்துட்ட. என் பிள்ளை சாப்பிட்டியாமா? மத்தியானம் சாப்பிட்டமா. இப்ப எனக்கு காப்பி போட்டு தாயே. என் தங்கம் நான் போட்டு தர மக்களே. ஏம்மா, அந்த கடையில 2 கப்போத்தா கிடக்குமா, எனக்கு வேணும் வாங்கிட்டா.
வாங்கிக்க மக்களே, அடுப்படியில சிவப்பு டப்பா இருக்கு பாரு, அது உள்ள 10 ரூபா போட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வா. அதுக்குள்ள அம்மா உனக்கு காப்பி போட்டு வைக்க என்ன? சரிம்மா. ஏம்மா எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வரேன். சரி மக்களே, வாங்கிட்டு வா. என் புள்ள கெட்டின புருஷன் தான் எனக்கு சரியா அமையாம போயிட்ட ஒழிய அதுக்கு தக்கன ஆண்டவன் எனக்கு தங்கமான பிள்ளையை கொடுத்துருக்காரு. ஆனா இந்த வயசுலயே என் பிள்ளை இவ்வளவு பாடு பார்க்கன்னு நினைக்கிறதான் கவலையா இருக்கு. இந்த பிள்ளை பெரிய பிள்ளையானா நம்மகிட்ட என்ன நகனட்டு இருக்கு, கெட்டி கொடுக்க என்ன வசதி இருக்கு நம்மகிட்ட. சே, கெட்டின மனுஷன் மட்டும் கொஞ்சம் திடனா இருந்தா பிள்ளைய பத்தி இவ்வளவு கவலைப்படணும் அவசியம் இருந்திருக்காது, அவனும் இவ்வளவு பாடு பார்க்கணும் அவசியம் இருந்திருக்காது. கடவுளே, எனக்கு தான் கெட்டின மனுஷன் சரியில்லாம காலம் பூரா கஷ்டத்திலேயே போச்சு. என் பிள்ளைகளுக்கு எதிர்காலமாவது நல்லா இருக்கணும் கடவுளே. இந்த வயசுல என் பிள்ளை என்ன பாடு பார்க்கு, போற வீட்லயாவது என் பிள்ளை நிம்மதியா இருக்கணும். இந்த நெட்டக்காளி இன்னும் வரக்கானும், மணி 5:45 ஆகுது. அது சரி, வேலையை முடிச்சுட்டு வெரசா வந்தா தான் 5 மணிக்கே வந்துருவாளா. இவ கதை பேசிக்கிட்டே தான் வருவா. பேர என்ன கூடி வீட்டுக்கு வந்து சேர, வீட்டுக்கு வரட்டும். இன்னைக்கு இந்த பையட்ட சொல்லி ஒரு வழி ஆக்கணும். ஏம்மா என்ன அதையோ சாப்பிட்டு தெம்ப உட்காந்துருக்கே போல. ஆமா, நீ அப்படியே எப்படி அறுவகை சுவையில நீ சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிட்டா, நான் சாப்பிட்டு தெம்ப உட்காந்துருப்பேன். எதுக்கு கிளவி இப்ப குதிக்கா? கருவாட்டு குழம்பு வச்சு தின்னுட்டு இருக்கான் தானே வெள்ளத்தாயத்தை சொன்னுச்சு. அவ்வளவு தூரம் சாப்பிட்ட பிறகு அந்த சாப்பாடும் பத்தலையா அவளுக்கு? என்னப்பா தூங்கி எந்திரிச்சு வந்துட்டியா? ஏமா இப்படி கேட்க? நைட்டு வேலைக்கு போகணும், கொஞ்ச நேரம் தூங்கணும்னு சொல்லிட்டு தானே போய் தூங்குனேன். இன்னும் கூட கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியிருக்கு. நீ இப்படி கத்தவும் தான் வந்தேன். என்னாச்சு? எதுக்கு இப்படி சத்தம் போட்டு கிடக்க? ஒரேடியா தூங்கிட்டே இருந்தா பத்தாதுல, வீட்ல என்ன நடக்கு ஏது நடக்குங்கிறத கேட்கணும். ஏன் இப்ப என்னாச்சு? உன் பொண்டாட்டி மத்தியானத்துக்கு என்ன குழம்பு வச்சுட்டு போனான்னு தெரியுமால? ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாம்மா. ஏதோ வேலைக்கு போறோம்னால ஏதோ வச்சிருப்பா, சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதானே. அதான் நீ இப்படி இருக்க போய் தானே அவ அந்த ஆட்டம் ஆடுதா. புளித்தண்ணியை வச்சுட்டு போனா தெரியுமா, அதை சாப்பிட்டு என் கை கால்லாம் உடையுது. பேதிலேருவா என்ன பச்சை போய் புழுவுதா? இவ புளித்தனையே தொடவே இல்ல, கருவாட்டு குழம்பு வச்சு தான் தின்னு வெள்ளத்தாயத்தை சொன்னுச்சு. இவளுக்கு இப்போ குழம்பு கறியில பிரச்சனை இல்ல, எனக்கும் அந்த ஆளுக்கு போய் சண்டை வந்து 2 வாரம் நாரணும். அதுக்கு தான் இப்ப பேசிட்டு கிடக்கா. ஒருத்தருக்கு பாப்போம் என்ன சொல்லுதாங்க கேட்டுட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம பேசணும். அதெல்லாம் ஒரு குழம்பால, எனக்கு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க வயசால என் கை கால்லாம் எப்படி நோவுது தெரியுமால. இப்படி சாப்பாடு சாப்பிட்டு நான் வாழறதுக்கு ஒரே செத்தே போயிடலாம். சாவு சாவும்ல. சரி விடுமா, இன்னைக்கு ஒரு நாள் தானே. அப்போ அவன் இஷ்டத்துக்கு நீ நாளைக்கு வேலைக்கு போவா, நாளைக்கு இப்படிதான் எனக்கு ஒண்ணு செஞ்சு போட்டு போவா, நான் தின்னுட்டு கிடக்கணுமா? நான் யாரா அவ எதை போட்டாலும் தின்னுட்டு இருக்கு. இப்ப என்னமா செய்யணுங்க? அவ இனி இப்படி குழம்பு கறியில் வைக்க கூடாது. அப்படி வைக்க கூடாதுன்னா அவ வேலைக்கு போக கூடாது. பெசாட்டி வீட்டை கிடக்க சொல்லு. அவ உழைச்சேன்னு எனக்கு தராளா இல்ல உனக்கு தராளா? அவ சம்பாதிச்சு அவ கையிலேயே தான் அமுக்கிக்கிடுதா. இன்னைக்கு சம்பளம் இருந்தாங்க பிடிங்கன்னு என்கிட்ட தந்தானா சரி, மருமோ என்ன குழம்பு கறி வச்சாலும் பரவாயில்ல, நம்ம சாப்பிட்டுக்கணும்னு நினைக்கலாம். அவ உழைச்சு அவளே அமுக்கிக்கிடுதா. அப்புறம் நான் எதுக்கு இப்படி புளி தண்ணியை தின்னுட்டு கிடக்கணும்? அடே, உனக்கு அப்படி வேற என்ன இருக்கு? என்ன நான் போய் கூணும் குறுக்கும் வலிக்க உழைச்சிட்டு வரேன், அந்த காசு பூரா உன்ட்ட கொடுத்துட்டு நான் நிக்கணும். இது உனக்கு ஒரு நல்ல எண்ணம். இதை நீ சொல்ல வேற செய்த. கொடுத்துட்டு தான் மறுவேளை பார்ப்பேன் நான் அன்னைக்கு. எம்மா அவ இஷ்டம், அவ போயிட்டு வரா. இதெல்லாம் போக கூடாது, நம்ம எப்படிமா சொல்ல முடியும்? அப்போ என் மேல உனக்கு அக்கறை இல்லைன்னப்பா? நான் எக்கேடு கட்டு ஒழிஞ்சாலும் உனக்கு கவலை இல்லை அப்படித்தானே? அப்படித்தானே சொல்ல வர. அவ இஷ்டத்துக்கு அவ போவா வருவா, நான் பேசக்கூடாது நான் கேட்க கூடாதுன்னு சொல்ல வர. இம்மா அப்படிலாம் இல்லம்மா. அம்மா இப்படி வெறும் விளங்காத சாப்பாடு சாப்பிட்டு நாசமா போட்டும் அப்படின்னு நினைக்க அப்படித்தானே? இம்மா ஏம்மா இப்படி எல்லாம் பேசுத? அப்போ உங்க முன்னாடி சத்தம் போடு. இனி எங்க அம்மைக்கு நல்ல முறையில சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுமான்னு சத்தம் போடு. அப்படி இல்லாட்டா 100 நாள் வேலைக்கு போனா சம்பளத்தை கொண்டு வந்து எங்க அம்மா கையில தான் கொடுக்கணும்னு சொல்லு. அடே, இப்ப நான் வந்து அரிசுவ சாப்பாடு உங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு போகணும். அப்படி இல்ல அப்படின்னா சம்பளத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணும். அப்படியா? ஆமா அப்படித்தான். இப்ப கண்ணீர் எங்க போச்சு? வாய் மட்டும் குவாடிக்கிட்டு போகுது. யாவ், அது நான் என் மாமன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால எனக்கு கண்ணீர் வந்தது. அழுதேன். வாங்கிட்டலாம் அப்படி அழுதுகிட்டு பேசணும் எனக்கு அவசியம் இல்ல. இப்ப இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம்? அந்த புளி தண்ணியை சாப்பிட்டு உங்களுக்கு கை கால் வலிக்காதானே? அம்மா எனக்கு எப்படி வலிக்கு தெரியுமா? புளி தண்ணி வச்சு தின்னா கை கால் வலிக்கும். சரி, கருவாட்டு குழம்பு வச்சு தின்னா ஏன் வலிக்க போகுது? கருவாட்டு குழம்பா? இவளுக்கு எப்படி தெரியும் நம்ம கருவாட்டு குழம்பு வச்சு தின்னோம்னு? சாப்பிடும்போது கூட நானும் வெள்ளத்தாய் மட்டும் தானே இருந்தோம். இவ எதுவும் தெரிஞ்சு பேசாளா இல்லாட்டா சும்மா அடிச்சு விடுதாளா? எதுவும் போட்டு வாங்குதாலோ? நம்ம இல்லனே சொல்லி சாதிப்போம். என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் கருவாட்டு குழம்பு தின்னேன், நீ வச்சிட்டு போனா தான் திங்க முடியும். நீ என்ன கருவாட்டு குழம்பு வச்சிட்டு போனே? நான் வைக்கல. சரி, கோமதி அக்கா வச்சிருக்கலாம். என்ன கோமதி அக்கா கருவாட்டு குழம்பு வச்சாலான்னு கேக்கா? இவளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையே. யாவ், என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு கிடக்க? நான் உன்ன கேட்டா நீ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. இலே, அரை தூக்கத்துல நிக்கவனே என்ன ஏதுன்னு கேளல. தூங்கி எந்திரிச்சு அப்படியே நிக்க. இதுக்கு நீ தூங்கிட்டே இருந்துக்கலாம், வந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. வாயில பச போட்டு ஒட்டுன மாதிரிலாம் பொத்திக்கிட்டு நிக்காம பேசாம. கேக்கம்மா கேள என்னன்னு அப்படியே சேவர் மாதிரி நிப்பான். சின்ன பொண்ணு, எங்க அம்மா ஏதோ கேக்கா, நீ ஏதோ பதில் சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு? என்ன ஏதுன்னு சொல்லேன். ஏங்க, இப்ப என்ன பிரச்சனை? நான் வச்சுட்டு போன குழம்புக்கு சாப்பிட்டு தான் உங்க அம்மைக்கு கை கால் வலிக்குங்க. அப்படித்தானே? ஆமா, அப்படிதான் சொல்லிட்டு இருக்கா. இவங்க குழம்புத்தியே திங்கல, கருவாட்டு குழம்பு வச்சு நல்லா நக்கிட்டு உட்காந்துருக்காவோ. என்னது அரவட்டு அழுவ அழுத? நான் எப்படி அதை சாப்பிட்டுக்க முடியும்? நீ தானே வச்சுட்டு போனேன். என்னமோ பார்த்த மாதிரி பேச. பாத்துட்டு பேசல, கேட்டுட்டு பேசுறேன். என்னத்த கேட்டுக்கிச்சே? வார வழியில வெள்ளத்தையத்திட்ட பேசிட்டு தான் வாரேன். நீங்க என்ன குழம்பு கறி வச்சு தின்னீங்கன்னு எல்லாம் என்கிட்ட சொல்லியாச்சு. படுபாவி, இவட்ட போய் உண்மையை பூரா சொல்லியிருக்காளே. இது தெரியாமல சண்டை இழுத்துட்டு என்னத்தையா சண்டையை போட்டோம்னா சம்பளத்தை கொண்டு வந்து என்கிட்ட தருவா. அப்படி இல்லாட்டா ருசியா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போவான்லாம் நான் நினைச்சேன். இந்த வெள்ளத்தாய் இனிய குழியை தோண்டி மூடிட்டாளே. படுபாவி, போய் இவட்டையா போய் சொல்லுவா. என்ன கேள்வியெல்லாம் கேட்க போறாளோ? என் மாமன் வேற நிக்கானே. பாத்தியில தான் பேச்சே கங்கல.
நல்லா கோமதி அக்கா வச்ச கருவாட்டு குழம்பு நல்லா நக்கி நக்கி முழுங்கிட்டு கடைசி ஒண்ணுமே திங்காதவனக்கா சீன் போட்டு நாடகம் நடிச்சிட்டு தெரியுது இந்த கிழவி. எது கிளவியா? பிறவென்ன கோமரியா? ஏன் நீ கிளவி ஆவே மாட்டியோ? இப்படியே தான் இருந்திருக்கியோ? நான் கிளவி ஆனாலும் உங்களை மாதிரி கெட்ட புத்தி கெட்டனம்னா எனக்கு இந்த அளவுக்கு வராது. ஆமா இவ ரொம்ப நல்லவா. உங்களோட பாக்கிறேன் நான் நல்லவாதான். இப்ப என்ன செய்யணுங்க? நீங்க என்ன செய்யணுங்க சொல்லுங்க. நானும் என் வீட்டுக்கார இப்ப சண்டை போட்டு நாரணும் அதான் உங்களுக்கு வேணும். கடவுளே நிறுத்துங்க ரெண்டு பேரும். ஏமா நல்ல குழம்பு கறி வச்சு தின்னுட்டு தான் இவ்வளவு பெரிய சண்டை எடுத்தியாமா நீ? என்னல நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். பக்கத்து வீட்ல பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் ஒரு சாப்பாடா? என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டல? இவ வீட்ல நல்லா செஞ்சிருந்தானா நான் ஏம்ல பக்கத்து வீட்ல வாங்கி சாப்பிட போறேன்? எங்க அம்மாவை இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டியேன்னு சொல்லி அவளை சத்தம் போடு. பேதிரிவா அடங்குதலான்னு பேரு. எப்படி எல்லாம் மூட்டி விட்டு சண்டை போடணும்னு நினைக்காமா? ஏம்ல இப்படி நீ கேளுல எங்க அம்மாவை எப்படி ஆக்கிட்டியேன்னு கேளு. ரெண்டு பேருக்கும் நான் சொல்லிக்கிட்டேன், நீ நிம்மதியா தூங்கி நீ வேலைக்கு போக விட்டியன்னா தான் நான் வீட்டுக்கு வருவேன். இப்படி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு என்னைய பஞ்சாயத்துக்கு இழுத்தி அப்படின்னா நான் வீட்டுக்கே வரமாட்டேன். ஆபீஸ்லயே ஒரு வாரமா தூங்கி இருந்துச்சு அங்கேயே இருந்துக்கிடுவேன். தேவையில்லாம சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்கிட்டு கிடக்காதியா சொல்லிட்டேன். ஏல அவ எம்மா சத்தமே வரக்கூடாது பத்துக்கோ. நாமே தூங்க போறேன். நீயும் பேசக்கூடாது அவளும் பேசக்கூடாது. வீட்டுல ஒரு நேரம் நிம்மதியில எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு எலியும் புனையமா தான் கிடக்காவும். மனுஷன் ராத்திரியெல்லாம் பாடுபட்டு வந்து தூங்குதானே அவன் தூங்கட்டுங்க. என்ன ரெண்டு பேத்துக்கும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை தான். சை பாரு உன்னாலதான் என் அவனுக்கு நிம்மதியே இல்ல. புலம்பிட்டு போறான் நான் பெத்த பிள்ளை. யாரு? என்னால அவருக்கு நிம்மதி இல்ல. அதை நீங்க சொல்லுது என்ன? அவர் என்ன சொல்லிட்டு போனாரு? ரெண்டு பேரும் பேசக்கூடாதுல. மூடிட்டு உங்க வேலையை பாருங்க, என் வேலையை நான் பாக்கேன். சே இப்படி ஆயிருச்சே. எல்லாம் அந்த வெள்ளதையால வந்தது. ஒரு கிண்ணத்துக்கு குழம்பு கொண்டு வந்தா அதை கொடுத்துட்டு மெனக்கட்டி வெட்ட வந்து எழுதிருக்காள. இந்த பேர்லேருவா அதை வச்சே இப்ப ஆடிட்டு போயிட்டால. அவ வீட்டுக்கு வரட்டும் இருக்கு அவளுக்கு. போனடிக்கி. ஹலோ என்னம்மா என்ன செய்த? என்னத்தையா இருக்கம் டி. நீ என்னைதான் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. அண்ணன் கெதியா இருக்கானா? ஆமா அவனுக்கு என்ன கெதியாத்தான் இருக்கான். அவனும் நல்லா இருக்கான். அவன் பொண்டாட்டியும் நல்லா இருக்கா. நம்ம பாடுதான் திண்டாட்டமா போய்கிட்டு இருக்கு. ஏமா ஒரு மாதிரி பேச? என்னும் சண்டையா? ஆமா அது என்னைக்கு உள்ளதானே. இந்த வீட்டுல சண்டை இல்லைன்னா தான் ஆச்சரியப்படணும். சரி மாமியா நாத்தனாலாம் எப்படி இருக்காள்வோ? வந்தாள்வா எப்படி? ஒருத்தையும் வரல. நானும் என் மாமியாலும் வீட்டுக்காரன் தான் இருக்கும். அவள் ரெண்டு பேருமே அங்காவோ வீட்டில் தான் கிடக்காள்வோ. சரி அம்மா அடுத்து மல்லிகாவை பார்த்து பேசுனியா அந்த கல்யாண விஷயமா? இல்லட்டி கல்யாண விஷயமா நான் ஒன்றும் பேசலையே. ஏன் நாத்தனாக்காரி அன்னைக்கு போன் போட்டு சொன்னா பார்த்துட்டு போனாவோ என்ன ஏதுன்னு ஒன்றும் சொல்ல காணும். ஏன் நாத்தனா அவள் வீட்டுக்காரர்கிட்ட பேசி பார்த்துருப்பா போல. அந்தாலும் சரின்னு சொல்லிட்டாராம். அதான் அவள் ரொம்ப மும்முரமா இருக்காள்வோ. நல்ல இடமா இருக்கு விட்டுறக்கூடாது அப்படிங்கக்காண்டி ஜாதகத்தையும் போட்டாவே நான் தரேன். அந்த பையனோட ஜாதகத்தையும் போட்டாவே வாங்கித்தா அப்படிங்காள்வோ. மியா கொண்டு பையன் வீட்டை ஒரு எட்டு வந்து பார்த்தோம்னா தான் அடுத்து பேசுறதுக்கு சரியா இருக்கும் அப்படிங்காள்வோ. அதான் என்ன செய்யலாம்னு யோசிக்கேன். நாளைக்கு நான் என் நாத்தனாக்கறி எல்லாருமா சேர்ந்து மல்லியாக்கா வீட்டுக்கு வந்து வீட்டை பார்த்துட்டு அப்படியே ஜாதகத்தையும் போட்டா கொடுத்தோம்னா வாங்கிட்டு வந்தோம்னா ஜாதகம் பொருந்துதான்னு பார்த்துடலாம். பத்தியா பொருந்திட்டு பிடிச்சிட்டு அப்படின்னா அந்த அன்னைக்கு அடுத்தடுத்த வேலையில பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டியோ? இப்போ என்ன செய்யணும்னா நீ என்ன செய்ய மல்லியாக்காட்ட போய் இந்த மாதிரி என் அவளும் அவள் வீட்டில் உள்ளவளும் வந்து வீட்டை பார்த்துட்டு ஜாதகமும் போட்டால் வாங்கிட்டு வரணும்னு சொன்னாவலாம். என்ன நினைக்க? உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? உன் அவன்கிட்ட பேசினே என்ன ஏதுன்னு நீ பேச்சு கொடுத்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு எனக்கு போன் போடு. அதுக்கப்புறம் தான் நான் அவள்கிட்ட சொல்லிட்டு கூட்டு வரதும் வராதும் இருக்கு. சரி மக்களே அப்போ நான் போய் நாளைக்கு பேசட்டுமா? என் பெண்ணை தான் எதுவும் வேலையாவா இருக்க? வேலையெல்லாம் இல்லை. கற்க நேரம் அவள் வீட்டில் அவளுக்கு வேலை இருக்கும்ல அதான் யோசிக்கேன். அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாவோ மல்லியாக்கா. நீ போய் இருந்தானா வேலை பார்த்துக்கிட்டேனாலும் பேசுவாவோ. நீ அவட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு எனக்கு இன்னைக்கு போன் போட்ட அப்படின்னா தான் நான் இன்னைக்கு நாத்தனாக்காரிட்டெல்லாம் சொல்லிட்டு நாளைக்கு கூட்டு வர முடியும் வீட்டுக்கு. அதுதான் சொல்லுதேன். சரிட்டி அப்போ நான் மல்லியா வீட்டில் போய் என்ன ஏதுன்னு பேசுனேன். இப்பவுமே போய் கேட்கேன். சரிம்மா அப்போ கேட்டுட்டு எனக்கு போன் அடி. சரி உனக்கு போன் அடிக்க முடியலன்னா நானே ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திரும்ப கூப்பிடட்டா உனக்கு? சரி ஒரு 7-8 மணிக்கு திரும்ப கூப்பிடு. நான் மல்லியா கிட்ட பேசிட்டு வரேன் சரியா? சரிம்மா வச்சிருட்டா? சரி மக்களே வச்சிரு. உடம்பு பார்த்துக்கோ. மரமே நல்லா இருக்காவுல்ல? நல்லா இருக்காவுமா. இப்போ வேலையை போயிட்டு வருவாவோ. சரி நீ போய் பேசிட்டு வா நான் வைக்கேன். சரிட்டி வச்சிரு. சரி அப்போ மெல்ல மெல்ல மல்லியா வீட்டில் போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வருவோம். அம்மா ஆள் இந்த தண்டி இருந்துக்கிட்டு மூச்சு வேற வாங்குது. நடக்க முடியுவா? இவ்வளோ பள்ளி எடுத்து போயிட்டு வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காளோ? ஏப்பா என் பிள்ளைகளுக்கு உரம்பெல்லாம் போட்டு வச்சிருக்கோல. வேலையெல்லாம் பார்த்துட்டாலும் போலயே. என்ன செஞ்சுட்டு இருக்காளோன்னு பாப்போம். ஆமாப்பா நாளைக்கு நேரம் சாமான்லாம் வந்துருப்பா. எங்க? சரிப்பா நான் பேர கூப்பிடுது. என்ன சரசு சிரிச்ச முகமா வந்திருக்க? வேலையே கிடையாது போல. சும்மா போய் உட்காந்துட்டு தான் வரியோ? ஆமா சும்மா போய் சுத்திட்டு வரவே. சும்மா இருக்கவங்களுக்கு சம்பளம் கொடுத்துறோம் அந்த அன்னைக்கு. யாமா கோப்படியா? சும்மா விளையாட்டு தானே கேட்டேன். ஆமா விளையாட்டு கேட்டவனா விளையாட்டுக்கு. அவ அங்க இருந்து இங்க நடந்து வரதுக்குள்ள எப்படி நாக்க தள்ளிட்டு வரா? உங்களுக்கு சும்மா சுத்திட்டு வர மாதிரி தெரியுதோ? இது ஒரு விளையாட்டு. இப்பதானே சின்ன நோனி விளையாடுற வயசு தானே இது. எம்மா சாதாரணமா தாமா கேட்டேன். கேப்பியல்ல சாதாரணமா? என் பிள்ளைலங்க முனிசு அம்மா வந்துட்டா போலட்டி. ஆமா பத்தியா அலறல் சத்தம் கேக்கு. வா போவோம். எம்மா மக்களே என் தங்க பிள்ளைல ஒடியாங்க. எம்மா காலையில நாங்க பள்ளியிடம் போயில என்ன சொல்லிட்டு போனா நீ? என்ன சொன்னா? நீங்க பள்ளியிடத்துக்கு போயிட்டு வரக்கும்னா நான் வீட்டுக்கு வந்துருப்போம்னு சொல்லிட்டு போனா. நாங்க பள்ளியிடத்துல இருந்து வந்து இப்ப 2 மணி நேரம் ஆகுது. நீ இப்பதான் வந்து நிக்கேனா? நேரம் ஆயிட்டுமா? அம்மா நடந்து வரதுக்கே ரொம்ப நேரம் ஆயிட்டு. ரொம்ப தூரத்துல வேலையை போட்டாங்க. அம்மா வேலையை பூரா பாத்துட்டீங்களாட்டி 2 பேரும்? அம்மா நான் வாசல்ல முத்தம் தூத்து தொளிச்சு கோலம் போட்டேன். நான் வீட பூரா ஒதுங்க வச்சு தூத்தேன். நான் பாத்திரத்தை தேய்ச்சேன். அக்கா கழுவுனா. என் தங்க பிள்ளைகளுக்கு என்னமா வேலை பார்த்திருக்கு இன்னைக்கு? நான் வீட்டுல இல்லன்னா வேலை செய்யலாட்டி இப்படி
அது என்னமோ தெரியலமா, நீ வீட்ல இல்லன்னா நாங்க ஒழுங்கா வேலை பார்த்துக்கிடுவோம். நீ வீட்ல கிடந்தா எங்களை ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு நொட்ட சொல்லிட்டே இருப்ப பத்தியா. நீ இல்லையா அந்த அன்னைக்கு ஃப்ரீயா வேலை பார்த்தோம். வாங்க டீ. சரி காப்பி டீ என்ன குடிச்சிடலாமா? அம்மா போட்டு தரட்டா? அப்பா படுத்துதாம்மா, டீ போட்டாவோ? உனக்கு ஒரு கிளாஸ் இருக்கு, சூடு பண்ணி கொண்டுட்டா? வேண்டாம் மக்களே, அம்மையே சூடு பண்ணிக்கிட்டேன். வேண்டாம்மா, நீ உட்கார், நான் ஆத்தி கொண்டாரேன். இவ்வளவு நேரம் நடந்து வந்திருக்கல்ல. மக்களே நீங்க இருங்க, அப்பா சூடு பண்ணி கொண்டு வரேன். இருக்கட்டுப்பா, நானே கொண்டாரேன். பாருங்க, நான் என் பிள்ளைல வேலை வாங்கும்போது ஏசும்போது இப்படி ஏசாத திட்டாத என்னை சத்தம் போடுவில்ல. இப்ப பாருங்க, நான் இல்லாட்டாலும் என் பிள்ளைல கட்டா வீடு சுத்தம் பண்ணி அழகா வச்சிருக்கோல. ஆமா, வேலை பார்த்தங்காட்டி என் பிள்ளைன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லு. சொல் பேச்சு கேட்காமலாம் வேலை செய்யாமல இருந்துட்டா உங்க பிள்ளைகளும் ஒன்னத்துக்கு ஆகாதுன்னு என்ன ஏசு என்ன? போங்க. ஏப்பா, ஒரு வழியா வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு. இவன் எங்கட படுத்து தூங்கிட்டு இருக்கான்? ரூம்லயாவது தூங்கலாம்டா. தலைக்கு தலைவாணி கூட இல்ல. போன் 10 மணிக்கு அப்படியே தூங்கிட்டான் போலயே. சாப்பிட்டானா சாப்பிடலையா அதுவும் தெரியல. எழுப்பவா வேண்டாமா? வேண்டாம், பிள்ளை விட்டு நேரம் அதுலயே இருந்துட்டு இப்ப தான் கண்ணை சந்திருப்பான். தூங்கட்டும். என்ன வேலையில ஆபீஸுக்குன்னு போய் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் கூட போன நேரம் மட்டும் தான் வேலை பார்த்துருப்பான் போல. வீட்டுல வச்சு வேலைன்னு சொன்னதும் சொன்னா ரவையும் பவனும் கம்ப்யூட்டர்லயே தான் இருக்க வேண்டியிருக்கு. என்னத்தை கொண்டாட? முதல்ல சாப்பிட்டானான்னு அடுப்படியில போய் பார்க்கணும். பேர பிள்ளை தூங்கிட்டு இருக்கா போலயே. மல்லியா உள்ளதான் இருப்பா, உள்ள போய் பார்ப்போம். இங்க வச்சு சத்தம் கொடுத்தா பிள்ளை எழுச்சிடக்கூடாது. சாம்பார் திறந்து கிடக்கு. அப்ப இவன் சாப்பிடல. இவன் சாப்பிட்டோம்னா எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து வச்சிருவான். அந்த ஆள் வந்து தின்னுட்டு இப்படி பெப்பரப்பேன்னு மூடி வைக்காம போட்டு போயிருக்காரு. சாப்பிட்டுட்டு தூங்கலாம்ல. மல்லியா வாங்க சித்தி. வாரமா வாசல் வச்சே சத்தம் கொடுக்கன்னு பார்த்தேன். பேர பிள்ளை தூங்கிட்டு இருந்தாவோ அந்தானி தான் சரி சத்தம் கொடுத்தா எந்திரிச்சிரோன்ட்டு தான் அங்க வந்துட்டேன். சரி அதனால என்ன இருக்கு சித்தி, நம்ம வீடு தானே, சத்தம் கொடுத்துட்டு தான் வரணும்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க வேலைக்கு போயிட்டு வந்தியோ? ஆமா சித்தி, இப்பதான் போயிட்டு வந்தேன். ரொம்ப தூரத்துல போட்டா வேலையை. அவ்வளவு தூரம் போய் பார்த்துட்டு போறதும் வரதுமே பெரிய வேலையா வச்சுப்போம். அண்ணனி தான் வந்து பார்க்கேன். அவன் தூங்கிட்டு கிடக்கான். சாப்பிட்டானு பாப்பேன் தான் அடுப்படிக்கு வந்து எனக்கு சாப்பிட கூட இல்ல போல. இந்த லேப்டாப்பை பார்க்காம பார்த்துக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கு. அதை பார்த்துட்டு சரியா சாப்பிட கூட மாட்டுக்கான். ஏத்தே சாப்பிடாமல தூங்குதாவோ? எழுப்பேப்போ. அதான் எழுப்பா வேண்டாமான்னு யோசிக்கேன். அரை தூக்கத்தை எந்திரிச்சா சரியா சாப்பிட மாட்டான். நல்லா தூங்கி எந்திரிச்சா அப்பனா வயிறு பசிக்கணும்னு சாப்பிடுவானு பாக்கேன். ஒரே வேலைன்னு பார்த்தே சரியா சாப்பிட மாட்டுக்கான், தூங்க மாட்டுக்கான் சித்தி. எதுவும் கம்பெனிகளுக்கு வேலைக்கு போனோம்னு வைங்களேன், வீட்டுல இருக்க நேரம் நிம்மதியா சாப்பிட்டு தூங்கிட்டு கம்பெனிக்கு போன நேரம் வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம். இது வீட்டுல உள்ள வேலைன்னு பேரு எந்நேரமும் அந்த லேப்டாப்லயே தான் கிடக்கான், கம்ப்யூட்டர் பார்த்துட்டு அப்படியே தான் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. என்ன செய்ய, நமக்கு இப்படி வேலையை விட்டாலும் அடுத்து கிடைக்காது. ஆமா, இப்போ ₹1,00,000 அள்ளி விட்டாலுமே நல்ல வேலை கிடைக்காது, பெரும்பாடா இருக்கு. இது அவ பேரப்பிள்ள திறமைய வச்சு கிடைச்ச வேலை, அதை விடவும் முடியாதுல. அதான் உள்ளது போல இருக்குன்ட்டு இருக்கேன். பாருங்க, நான் நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன். இருங்க சித்தி, காப்பி போட்டு கொண்டாரேன். வேண்டாமா, இருக்கட்டும். நான் மீனா தான் ஒரு விஷயம் கேட்டுட்டு வர சொன்னா, அதான் கேட்டுட்டு போமேன்னு வந்தேன். என்ன சித்தி, அவன் நாத்தனார் எல்லாருக்கும் கொஞ்சம் இஷ்டம் இருக்கும் போல. நீ வந்து பேசிட்டு போவும், நல்ல குணமா இருக்கு, பொண்ணை கொடுக்கலாம்னு நினைக்காவோ? சரி, அதான் பையன் ஜாதகமும் வேணும் போட்டாவும் வேணும் அப்படின்னு கேட்டாவலாம். ஆமா, அன்னைக்கு நம்ம ஒரு போட்டா கூட கொடுத்துட்டு வரல, பொண்ணு போட்டாவும் வாங்கல. என்ன சித்தி? ஆமா, அதான் போட்டா கேட்டால்வலாம், அப்படியே ஜாதகமும் கேட்டால்வலாம். கேட்டுக்கிட்டு நாங்க ஒரு 8 மாப்பிள்ளை சைடு வீடை வந்து பார்த்துட்டு தான் எதனாலும் செய்யணும், பார்க்கறதுக்கு போகலாமான்னு கேட்டிருக்காள்வோ. அந்த அன்னைக்கு இவளும் சரி எங்க அம்மாட்ட கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிருப்பா போல. அதான் நாளைக்கு அவ எல்லாருமா சேர்ந்து இங்க ஒரு 8 வந்து வீட்டை பார்த்துட்டு ஜாதகத்தை வாங்கிட்டு போலாமான்னு யோசிக்காவோ. நீ என்ன சொல்லுத? அதுக்கு என்ன, தாராளமா ஒரு சித்தி வந்து பார்த்துட்டு பொறுமையா பேசிட்டு அதுக்கப்புறமே நம்ம வீட்டு சதத்தை வாங்கிட்டு போட்டோம், அவ சதத்தையும் நம்ம வாங்கி பார்ப்போம் என்ன ஏதுன்னு. சரி, அப்ப நாளைக்கே வர சொல்லிட்டுமா? வர சொல்லுங்க சித்தி, நல்ல விஷயத்தை தள்ளிப்படக்கூடாது. பார்த்து எல்லாம் பொருந்திட்டு அப்படின்னா சட்டுன்னு கல்யாணத்துல போய் முடிச்சிடலாம் பார்த்தீங்களா? ஆமா, ஆரம்பிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் நேரம் ஆகும். ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கல்யாண வேலைகள் படப்படன்னு முடிஞ்சு கடைசி முகூர்த்தம் வந்துடும். ஆமா. சரி மரியா, அப்ப நீ என்ன ஏதுன்னு பாரு, நான் போயிட்டு வரேன். என்ன அது என்ன பாரியா? இருங்க சித்தி, நான் காப்பி போட்டு கொண்டாரேன், 2 பேரும் குடிப்போம். எனக்கு வேலை போயிட்டு வந்து என்னன்னு தான் வருது. இருக்கட்டு மக்களே, வீட்டுல சின்ன பொண்ணு போட்ட வச்சிருப்பா, நான் போய் குடிச்சுக்கிட்டேன். வீட்டுக்கு வந்தவள ஒண்ணு கொடுக்காம நான் எப்படி அனுப்புவேன்? செத்தாங்கன்னு இருங்க, நான் காப்பி போட்டு கொண்டாரேன். சரி, நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி இருக்கேன். அங்கே இருங்க சித்தி, நான் வரேன். சரிம்மா. எப்பா, பொண்ணு கிடைக்கல தேடி கடைசி ஒரு நல்ல இடத்துல சம்மந்தம் அமைய போகுது. கடவுளே, எல்லா பொருத்தமும் பொருந்தி வந்து நல்ல நேரத்தை நல்லபடியா என் பிள்ளைக்கு கல்யாணம் முடியணும். உங்களை தான் நம்பியிருக்கேன், தெய்வமே காப்பாத்துங்க.